அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு பதிவு. சினிமாவில் விஜய், அரசியல் ஏன் ஜோசப் விஜய் அப்படி ஒரு கேள்வி இப்போ கேட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஓடிட்டு இருக்காரு. அவர் உறுப்பு மண்ணை வேற, நம்ம அதுக்கான காரணம் கொடுக்கணும் இல்லையா. சினிமா எந்த இடத்துலையுமே அவர் தன்னை ஜோசப் விஜய் காரணம் கிடையாது. சரிங்களா. 2017 மெர்சல் படம் வரும்போது ஹச் ராஜா ஜோசப் விஜய் சொல்லி ஒரு பொதுத்தளத்தை மென்ஷன் பண்ணுறாரு. அன்னைக்கு மாலையவே எங்கள் தலைவன் ஜோசப் விஜய் சொல்லி லெட்டர் பண்ணி கையெழுத்து கொடுத்தாரு. இதுபோக நீங்களாம் அரசியல் பேசுகிறீங்க, பெரிய ஞானின்றீங்க, அந்த புஸ்தகத்தை படித்தேன், எந்த புஸ்தகம் படித்தேன், அந்த புஸ்தகம் படிச்சுன்றீங்க. ஏங்க, ஒரு அரசு விழாவில் ஒரு அரசு கையெழுத்து போடும்போது எப்படி கையெழுத்து போடணும் சொல்லுங்க வைப்போம். எப்படி கையெழுத்து போடணும்? அவங்க பேர் உண்மையான பேர் என்னவோ அதான் கையெழுத்து போடணும். அவர் உண்மையான பேர் ஜோசப் விஜய். நான் சரியா? சரி, உங்கள் பேர் சீமானா? எல்லா மாதிரியும் சீமான் 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 சீமான்றீங்க. ஜபஸ்டியன் சீமான் தான் உங்கள் பேர். அந்த பேரை எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணிப்பீங்களா நீங்கள்? ஏதாவது ஒரு இடத்துல என் பேர், நான் எங்கள் தாய் பெற்ற பேர் ஜெபஸ்டியன் சீமான்னு சொல்லி எங்கேயா சொல்லியிருப்பீங்களா நீங்கள்? எதவாச்சும் ஒரு பேசுங்க. பேசி இடைத்தேர்தல் என்ன சொல்லுவீங்களா? அண்ணா சீமான் இன்னைக்கு இடைத்தேர்தல் வாங்க, டெபாசிட் காலியாக இந்த மட்டும் பார்க்குறீங்களா? என்ன நினைச்சிருங்க? உண்டா ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் யார் இல்லைண்டா? யாருங்க பில்லுன்றது உங்களுக்கே இங்கே ஒதுக்குது. ஏன்னா ஒரு சைடு வாங்கி உட்காந்தீங்க, இப்போ 2 சைடு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு. ஏன்னா அதனால் இந்த கதறல்ஸ் அதிகமாக சவுண்டு இருக்குது. ஒரு 15-20 வருஷம் ஆண்ட அதிமுக கேட்க துப்பு இல்லை, 25 வருஷம் ஆண்ட திமுக கேட்க துப்பு இல்லை. 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆன கட்சி இவ்வளோ கேள்வி கேட்கும்போது நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் தகுதி. ஏன்னா உங்களை மாதிரி நாங்கள் திரள் நிதி வாங்கிய கட்சி நடத்தி நினைச்சிங்க. திறன் நிதி வாங்கி ஆனால் பென்ஸ் காரு ஆடி கார் வாங்கி சோதனை பண்ணிச்சிங்க. வீட்டில் வளர்க்குற ஊரவே நீங்கள் நாட்டுப்பற்ற பாரு, நம்ம நாட்டு ஐட்டங்களை வள அப்படி சொல்லிட்டு வீட்டில் ஃபுல்லாக ஃபாரின் நாயை வளர்ச்சிங்க. உங்கள் பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிங்க சொல்லுங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்க வச்சுக்கிங்க. உங்கள் பிள்ளை எங்கே படிக்க வைக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. அவங்க பிள்ளை எங்கேயும் படிக்க வைக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு உங்கள் பிள்ளை படிக்கக்கூடிய ஃபீஸ் 50 லட்சம் நினைக்கிறேன் மாதம். அந்த மாதிரி படிக்க வச்சுக்கிட்டு கேட்டால் நாங்களே பிச்சைக்கார கூட்டம், நாங்கள் ஒரு பராளி கூட்டம். எங்கள் தமிழ் இனத்தை பிச்சைக்கார கூட்டம் பராளி கூட்டம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. சரிங்களா. நீங்கள் பிச்சைக்காரனாக்கலாம், நீங்கள் பராளியாக்கலாம். என் தமிழ் சமூகம் என் கட்சின்னு போது அந்த கட்சியில் என் அண்ணன் இப்போ எல்லாமே இருக்கான். அந்த கேள்வியை நீங்கள் பேசக்கூடாது. தொடர்ச்சி நாங்கள் பார்த்துட்டே வரோம். என்னமோ எங்கள் அரசியல் பண்ண தெரியாத மாதிரியே இவரதையும் பெரிய அரசியல் அப்படியே ஞானி எனக்காவே. 15 வருஷம் நாயா கத்துனீங்க. 15 வருஷம் 16 வருஷம் நாயா கத்துனீங்க இல்லை கட்சி ஆரம்பிச்சு. என்னாண்டு நாய் சிரிச்சு உங்களை சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க மிஸ்டர் சீமான் அண்ணே சீமான் அண்ணே. 8% ஓட்ட ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டோம். அடுத்த 14% எங்கள் அண்ணன் வந்தாரா? 2 வருஷம். யார் எங்கே சம்பவம் பண்ண தெரியுதா? இந்த 2% ஓட்டு போடுது யார் நினச்சிங்க? நாங்கள் எங்கள் அண்ணன் சம்பவம் பண்ணி உங்கள் ஓட்டர் பேங்கிங் அந்த பேங்கை மொத்தத்துக்கு ஓட்டை போட்டு போயிட்டு அந்த இடைத்தேர்தல் வரட்டும், அந்த 2% எல்லாம் போவீங்க. என்ன சார்? இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம். அந்த இடைத்தேர்தலில் திமுக அதிமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு வாங்கடி எல்லாம் பார்க்கத்தே உட்காந்துருக்கேன். சரியா சீமானே? அது இன்னொன்று, திருச்சி கிழக்கில் நிற்கும்போது கிறிஸ்தவர்களும் அவங்க சமூக மக்கள் அதிகம்ன்றீங்க. நீங்கள் தேனியில் வேட்பாளர் நிப்பாட்டினீங்க. அந்த சரிங்களா, தேனியில் நீங்கள் ஜாதி பார்க்க மாட்டீங்கல்ல. சீமான் எப்பயுமே ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஏன்னா மிகப்பெரிய மான தமிழ் அவர். தேனியில் நீ நிப்பாட்டின கேண்டிடேட் ஆண்டிவீடி தொகுதியில் நிப்பாட்டின கேண்டிடேட்டு அதிமுக திமுக தமிழக வெற்றி கழகம் அதே சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணுனே உங்கள் கட்சியில் நிப்பாட்டினீங்க. நீங்கள் ஜாதி பார்க்க மாட்டீங்க. கேட்டால் வசனம் பேசுறது, ஊராக போய் உருட்டுறது. வாங்க 2026 இந்த இடைத்தேர்தல் உங்களுக்கு மொத்தமாக சமைச்சுதான் ராவணம் அவன்டான்றான். வாங்க. உங்களுக்கு இன்னொன்று, நீங்கள் காரைக்குடி இருக்கு நின்னீங்க. அப்பண்டா சொல்லுங்கள், காரைக்குடி இருக்கு நின்னீங்க.
கேட்டால் சொந்த ஊருண்டுவீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எதுக்கு நின்றீங்க நல்லா தெரியும். ஏன் நாங்கள் வந்து ஒரு சாதியவோ மதத்தவோ குறிப்பிட்டு ஒரு அரசியல் பேசுகிற மாதிரி நல்லா இருக்குது. ஏன்னா நாங்கள் பிறப்புக்கும் எல்லாம் சமம்னு போகிற ஒரு கொள்கையில் இருக்கோம். அதனால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அருமையான சிவப்பு கமலம் அவர்கள் போட்டு விரிச்சு வச்சுக்கோம். எதுக்கு 2027 இடைத்தேர்தலுக்கு அப்படியே போகும்போது நல்லா சுடுகாடு குழி தோண்டி உள்ள மொத்தத்துக்கும் புதைச்சி விட்டு சோழியை முடிச்சு விட்ருவோம். வாங்க என்னண்ணே, உங்கள் கட்சியை மொத்தத்துக்கு முடிச்சு விடுவோம். எந்த மாற்றமே கிடையாது. இன்னைக்கு பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கு உங்களுக்கு என்னென்ன செய்ய காத்துக்கணும்னு பாருங்க. அரசியல் என்ன தெரியுமா? அரசியல் நான் தெரியுமா? மேடையில் அவன்றது இவன்றது கேட்டால் அவன் தம்பின்றது. ஏடே என்னங்கடா தம்பி, நீ எல்லாம் அண்ணன்லாம் கிடையாது. நாங்கள் உங்கள் தம்பியாக இருக்கண்ணே. மரியாதை பேசி மரியாதை இருந்துக்கு. சீமானுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இது உங்களுக்கு. ஏன்னா மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். வாரதை பார்க்கத்தையும் போகிறோம். நீ எல்லாம் நீ கட்சி நீ நடந்தது கட்சி உங்கள் கட்சியில் வைக்கும் இந்த சாட்டை திருமுறையை நல்லா அந்த குளிக்காத மூஞ்சி செய்யாமல் இந்த பேர்னா வராவே இடுமோனா காத்தி சும்மா வச்சுக்கிட்டு யூடியூப் வருமானம் பார்த்துக்கிட்டு என்ன நீ பொழப்பாக்க நல்லா வந்து யோசி. நைட் நல்லா தூங்கு, மட்ட மிளகா போட்டு தூங்கு. எத்தனை ஒரு வாழ்க்கை அழிச்சிருக்கோம். நம்மளால எத்தனை பேர் வந்து காலியாகிக்கோம். எத்தனை ஒரு எத்தனை ஒரு கனவை காண சொல்லி அந்த கனவை மண்ணளி போட்டிருக்கோம். எத்தனை ஒரு பொழப்பு கெடுத்துருக்கோம். உட்காந்து யோசிங்க சீமானே. சரிங்களா? மரியாதைன்றது ஒரு அளவுத்தையும் தர முடியும். எங்கள் அண்ணனை தொடச்சே நீங்கள் வந்து அவன் இவன் உரிமையில் பேசி வந்தால் கண்டிப்பாக அதே பதில் திருப்பி தரப்படும். எந்த மாற்றமே கிடையாது. நான் எதுக்கு அஞ்சலும் கிடையாது, எதுக்கு அச்சப்படணும் கிடையாது. ஒரு உங்கள் கட்சிக்காரன் கீழ் நான் யாருன்னு சொல்லியேன். தேனி மாவட்டத்தில் உங்கள் கட்சிக்காரன் கீழ் நான் யாருன்னு சொல்லியேன். சும்மா இந்த படம் ஓட்டுறது இந்த பயாசு காப்பில் வேற ஆட்டு வச்சுக்க மேடையில் கத்துறது சும்மா நாயாக்க பையா கத்தி என்ன போகுது. மக்களுக்கு நல்ல விஷயங்களை பேசி போய் அரசியல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது மக்கள் எங்கள் ஆட்சி கொண்டாடிட்டு இருக்கும்போது உனக்கு சில கட்சிக்கு முன்னாடி ஏன் எரியணும் நல்லா எரியும். இன்னும் எரியும் பார்த்துக்காரு. சூட எரியணும்.